கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன் சார். வணக்கம். வணக்கம். பெரிதும் தமிழ்நாடு அரசியல் பேசப்பட்ட விஜய் சங்கீதா அந்த விவகாரத்து சம்பவத்தை தொடர்ந்து பார்த்தோம்னா, நேற்றைய தினம் ஏஜிஎஸ் கல்பாத்தி அந்த தயாரிப்பு நிறுவன அந்த வரவேற்பு விழாவில் நடிகரும் தமிழக வெற்றி கழக தலைவருமான விஜய் அவர்கள் கலந்து கொண்டிருக்கார். முக்கியமாக பார்த்தோம்னா, இந்த திருமணத்தில் நடிகர் திரிசாவோட கலந்துக்கிட்டது தற்போது பேசுபொருளை ஏற்படுத்தியிருக்கிறது. ஏற்கனவே மனைவிக்கு ஒரு துரோகம் செஞ்சுவிட்டு விஜய் அவர்கள் இப்படிலாம் இன்னொரு நடிகையோடு போகலாம். அப்போ சங்கீதா அவர்கள் குறிப்பிட்ட நடிகை திரிசா தான்ன்ற மாதிரி பல்வேறு கருத்துக்கள் வந்து கொண்டிருக்கிறது. நான் தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்புன்னு சொல்லக்கூடிய விஜய் அவர்கள் இப்படி செய்யக்கூடிய எப்படிசா பார்க்குறீங்க? தனிப்பட்ட ஆசபாசங்கள், தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகள் அவர் குடும்ப நல நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இது ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கான வழக்குகள் தாக்கல் செய்யப்படுகிறது. அதெல்லாம் விவாதத்துக்குரியதாக வரவில்லை. நான் ஒரு வழக்கறிஞராக 1991 பார்க்கிறேன். நாளுக்கு நாள் கூடிக்கிட்டே தான் இருக்கு இந்த விவகாரத்து வழக்குகள், குடும்ப விவகார வழக்குகள், வரதட்சணை கொடுமை, இதெல்லாம் நாளுக்கு நாள் கூடிக்கொண்டு வருகிறது. ஒரு வேதனைக்குரிய விஷயமாகத்தான் நாம் இதை பார்க்க வேண்டியிருக்கிறது. வெளிநாடுகளில் தான் இது சர்வ சாதாரணமாக இருந்தது. வெளிநாட்டு கலாச்சாரம் இங்கே வேகமாக பரவுகிறது, ஒரு தவறான கலாச்சாரம் என்கின்ற வேதனையோடு இந்த செய்தியை பகிர வேண்டிய, விவாதிக்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்படுறோம். ஏன் தள்ளப்படுறோம்னு கேட்டால், சங்கீதா விஜய் ஒரு நடிகர், முன்னணி நடிகர். அவர் நடிகராக மட்டும் இல்லை, இன்னைக்கு அரசியல் களத்துக்கு நானும் ரவுடி தான் அப்படின்ற மாதிரி அவர் எனக்கும் ஸ்டாலின் சாருக்கும் தான் போட்டின்றார். போட்டி அப்படி சொல்லக்கூடாது. அவர் கோர்ட்ல யாருக்கு போட்டி? எனக்கும் சங்கீதாவுக்கும் திரிசாவுக்கும் தான் போட்டி. திரிசாவுக்கும் சங்கீதாவுக்கும் ஏற்பட்ட போட்டியில் நான் இருக்கேன் அப்படின்னு தான் அவர் பேசணுமே தவிர, சிஎம் சார்கிட்ட எல்லாம் போறதுக்கு அவரு அதெல்லாம் அதே முதல் தவறான ஒரு பேச்சு. எனக்கு போட்டி, எனக்கு எந்த அடிப்படையில் சிஎம் சார்கிட்ட நீங்க போட்டி போட முடியாது விஜய்? ஆனால் போட்டி இப்போ திரிசாவுக்கும் சங்கீதாவுக்கும் உங்களுக்கும் போட்டி, அப்படிதான் எடுத்துக்கிற முடியுது. நாங்கள் விவாதத்துக்கு வரல. அண்ணா சொல்லுவார், கணவன் மனைவிக்குள்ள வீட்டுக்குள்ள சண்டை நடந்தா நம்ம அதை போய் குறுக்கிட முடியாது. வெளியே வந்துருச்சுன்னு அதே சண்டை பொது வழிக்கு வந்துட்டா வெளியே அந்த சண்டையை நம்ம விலகி விடணும். ஒரு பொது நியாயம் பேசியாகணும். அது மாதிரி உங்க விஷயம் பொது வழிக்கு வந்து விட்டது. ஏன்னு நீங்க என்ன சொன்னீங்கன்னு கேட்டா, அண்ணா பல்கலைக்கழகத்தில் அந்த மாணவிக்கு பாதுகாப்பு இல்லை, கோவையில மாணவிக்கு பாதுகாப்பு இல்லை, தஞ்சாவூர்ல பாதுகாப்பு இல்லை. உங்ககிட்டே பாதுகாப்பு இல்லையாப்பா? உங்ககிட்ட பாதுகாப்பு இல்லாம தானே நீதிமன்றத்தின் நெடிய படிக்கட்டுகளை தட்ட வேண்டிய சூழ்நிலைக்கு உங்களுடைய மனைவி சங்கீதா வந்திருக்காங்க. அது உங்க குடும்ப விவகாரம். நாங்க அதுக்குள்ள அது நீதிமன்ற முடிவெடுக்க வேண்டிய விஷயம். நீங்க சங்கீதாவுக்கு பதில் சொல்ல வேண்டிய விஷயம். அவங்க உங்களுக்கு பதில் சொல்லுவாங்க. நீதிமன்ற முடிவெடுக்க அதுல நியாய அநியாயம்லாம் சொல்றதுக்கு நாங்க இப்ப ஆள் கிடையாது. ஓகே சார். ஆனா பொதுவில் என்ன இன்னைக்குன்னு கேட்டா, ஒரு பொது ஒழுக்கம் கற்பிக்கப்பட வேண்டும். காலகாலமாக தமிழ் மரபு, தமிழுடைய மரபு, ஒரு பொது ஒழுக்கத்தை நாம் கட்டமைச்சு வச்சிருக்கோம். இப்போ இங்கிலாந்து போன்ற நாடுகளில், வெளிநாடுகளில், மேலை நாடுகளில் பொதுமக்கள் அங்கே ஒழுக்கமாக இருக்க மாட்டாங்க. நீங்கள் வேலை நாட்டு கலாச்சாரமே பொது ஒழுக்கமே இல்லை, திருமண முறைகளில், உறவு முறைகளில். ஆனால் தன்னுடைய தலைவன் தவறாக திருமண உறவுல மற்றபடி பாலியல் குற்றச்சாட்டுக்கு ஆளானா அவனை திரும்ப தேர்வு செய்ய மாட்டாங்க. தன்னை தேர்ந்தெடுக்கக்கூடிய தலைவன் ஒழுக்கமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நாடு மேலை நாடு. மக்கள் ஒழுக்கமா இல்லாட்டினாலும். ஆனா தமிழ்நாட்டை பொறுத்தளவுல இங்கே மக்கள் கூட்டு குடும்ப உறவு, இங்கே திருமண உறவு எல்லாம் பேணி பாதுகாக்கப்படுறது தமிழ் மரபு, திராவிட கலாச்சாரம்லாம் அங்கே பண்படுத்தப்பட்டு வச்சிருக்கோம். ஆனா இதை உடைக்கிறது தான் RSS வேலை, சங்பரிவார் வேலை. அவன் வேலை இந்த வேலை தான். அதுக்கு துணை போற மாதிரி இவங்க குடும்ப விவகாரம் ஒரு குற்றச்சாட்டை சங்கீதா அவர்கள் எழுப்பியிருப்பதாக தகவல். அதாவது அவர் ஒரு நடிகை திரிசா, அவங்க பேரே சொல்லிட்டாங்க. ஏன்னா அவங்க அவங்களோட ஒரு தவறான முறையில் இருக்கிறாரு, அதனாலதான் எங்களுக்கு குடும்பத்துக்குள்ள இந்த விரிசல் ஏற்பட்டதுக்கு காரணமே சொல்றாரு. இப்ப அவங்க பசங்க, பொண்ணும் பையனும் மெர்ச்சூர் வயதுக்கு தகுதி அடைந்தவர்கள், அரசியல் சட்டப்படி அவர் வயது தகுதி அடைந்தவர்கள், ஒரு மெர்ச்சூர்.
அவங்க கூட தன்னுடைய தந்தையார் பக்கம் நியாயம் கற்பிக்கல. நமக்கு இதுவரைக்கும் அப்படி ஒரு தகவல்னா அவங்க தன்னுடைய தாயுடன் இருக்கிறார்கள் என்று சொன்னால் தந்தையாருடைய தவறை உணர்ந்துதான் தாயிடம் இருக்கிறாங்க. அப்ப அவங்க தாயிட்ட ஒரு நியாயம் இருக்கு. அவங்க சொல்ற குற்றச்சாட்டு உண்மைன்றது கை புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லை. சங்கீதா சொல்ற குற்றச்சாட்டு உண்மைன்றதுக்கு தேவையில்லைன்றது ஒரு பையங்களும் பொண்ணும் அவங்க அம்மாவோட இருக்கிறத வச்சு நம்ம முடிவு பண்ணா. ஆனா இப்ப இந்த குற்றச்சாட்டுக்கள் இருக்கும் பொழுது ஒரு திருமண விழாவுக்கு ஒரே மாடி 2 பேரும் ஒரே கலர் மேட்ச் அண்ட் மேட்ச் போட்டு போறாங்கன்னா, பொதுவெளியில் இறங்குறாங்கன்னா, இதை இந்த அணில் குஞ்சுக வரவேற்கிறாங்கன்னா இவ்வளவு கேடுகட்ட நாடு எங்கேயாவது பார்ப்போமா? இதுக்கு கேடுகட்டத்தனமான இல்லையா? அப்ப ஆபாச கலாச்சாரத்தை, அசிங்கமான கலாச்சாரத்தை, ஒரு 4 செவத்துக்கு நடக்க வேண்டிய கலாச்சாரத்தை விஜய் அம்பலப்படுத்துவது, அதுவும் இளைய தலைமுறைக்கு உன்னை நம்பி உன் கவர்ச்சியை நம்பி வரான உன் பிள்ளைகளுக்கு, உன்னுடைய அணில் குஞ்சுகளுக்கு, இந்த தற்கூரிகளுக்கு சொல்லிக் கொடுக்குற பாடமா? மனைவி கட்டு, ஒரு பிள்ளையும் பெற்றுக்க, ஒரு ஆண் ஒன்று வச்சுக்க, ஒரு பெண் ஒன்று வச்சுக்க, வச்சு அவங்க 2 பேருக்கு 25 வயசு, அவங்களுக்கு திருமணம் வாங்கணும். இந்த காலகட்டத்தில் ஒரு நடிகோட குத்தாட்டம் போல பொது வரைக்கு வரலாம். இப்படி ஒரு நல்ல கலாச்சாரமான்னு கேட்கும். நட்பின் அடிப்படையில்னு சொல்றாங்க. நட்புன்றது வேறு, நான் சொல்றது வேறு. அவங்க குற்றச்சாட்டு சொல்லிட்டாங்க. அந்த அம்மா வந்து குற்றச்சாட்டு சொல்லிருச்சு. பத்திரிகை, ஊடகங்கள் பிடிச்சோ பிடிக்கலோ மேல குற்றச்சாட்டு இந்த நடிகையோடு இருக்கு. அது மாதிரி நடந்துக்கிறீங்க. திருமணத்துக்கு ஒரு கோவால ஒரு திருமணத்துக்கு போறீங்களா, இந்த நடிகையோட தான் போறீங்க. கரூர் சம்பவத்தின் போது கூட அந்த காருக்குள்ளே இவங்க இருந்ததாக சொல்றாங்க. சரி, அது உங்களுடைய விருப்பம், நம்ம அதுக்குள்ள தலையிட விரும்பல. ஆனால் ஒரு அடுத்த தலைமுறைக்கு தமிழ் கலாச்சாரத்தை, தமிழ் பண்பாட்டை, நாகரிகத்தை இப்படிதான் சொல்லி தரதா? நீங்க யாருடைய குருவா இருக்கீங்க? யார குருவா ஏத்திருக்கீங்க? மோடிய. வெளியே வந்து நீங்க போடுற பெரியாரை நீங்க உண்மையிலே குருவா ஏத்துக்கிட்டா, வேலுநாச்சியார் நீங்க குருவா ஏத்துக்கிட்டா, காமராஜர் ஏத்துக்கிட்டா, இப்படி பண்பாட்டு தரமா பண்பாடு முறையெல்லாம் நடந்துக்கிறீங்களா? மோடி உங்களுக்கு குரு. ஏன்னா அவர் ஒரு திருமணமே முடிச்சுட்டு குஜராத் சட்டமன்ற தேர்தல் போது திருமணம் உறவுன்னு போட்டிருக்காரு, மனைவி பேர் போட்டிருக்காரு. நாடாளுமன்ற தேர்தலில் திருமணம் ஆகலன்னு போடுறாரு. இன்னைக்கு வரைக்கும் மனைவி இருக்காங்க. மனைவிக்கு மத்திய பாதுகாப்போட காவலுக்கு இருக்கு. ஆனா திருமணம் உள்ள அந்த அம்மாவுக்கு ஏன் பாதுகாப்பு இருக்கு? இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ல தீவுகளில் இளம் சின்ன சிறார்களை கடத்திட்டு போய் அங்கே வெளிநாட்டு அதிபர்களுக்கும், வெளிநாட்டு அதிபர், பிரதமர், ஜனாதிபதி போன்றவர்களுக்கு இந்த விருந்தாக்கப்பட்டதாக எப்ஸ்டீன் ஃபைல் சொல்லுவாசமான இதுல இவருடைய பெயர், மோடி பேர் இருக்கு. நீ அவரை குருவா ஏற்றுக்கிட்டாலும் அவங்க நாட்டில் கலாச்சாரத்தை சீரழிக்கிறவங்க ஆர்எஸ்எஸ் காரன், பாஜக காரன். சீமானுக்கு குருவாருன்றீங்க. சீமான் வந்து குரு வந்து மோடி, கோவார்கார் சார்வார்கார் தான். அதனாலதான் சீமான் வந்து அந்த விஜயலட்சுமி அந்த வழக்கை நம்ம பேச வேண்டியதில்லை. ஆனா பட் அந்த சொன்ன விதம் எப்படின்னு சொன்னார் பாத்தீங்கன்னா, மனைவியை பக்கத்துல நிப்பாட்டிக்கிட்டு, எத்தனையோ பெண்ணுங்க இருக்கு, இந்த இத்தனை மூஞ்சி இருக்கும்போது இந்த மூஞ்சிவா பிடிச்ச அப்படின்னு மனைவியை பக்கத்துல நிப்பாட்டிக்கிட்டு அதை அங்கீகரிச்சு பேசுறது மாதிரி. இப்ப நீங்க அப்ப உங்க அண்ணன் சைமன், உங்க அண்ணன், நீங்க தம்பி, நீங்க எல்லாத்துக்கும் குரு மோடி. அப்ப பாஜக விளது கூட நீங்க பாஜகவை தலைவரை ஏற்றுக்கிட்டீங்க. பாஜகவுடைய அணி நீங்க தான் டெல்லி அணி. நம்முடைய தளபதி ஸ்டாலின் சொல்ற மாதிரி டெல்லி அணி. இந்த அசிங்கமான ஆபாசமான கலாச்சாரத்தை நீங்க வந்து அரங்கேற்றலாமா? அவங்க குற்றச்சாட்டு சொல்லு நடிகையோட போன நீதிமன்றத்துக்கு பயம் இல்லை. எல்லாத்துக்கும் டாடி இருக்காரு, மேல மோடி இருக்காரு. அதான அர்த்தம். ஒரு குற்றச்சாட்டு ஒரு ஆள். இப்ப அண்ணா வந்து திமுக பொதுக்குழு நடத்தும் போது அண்ணாவின் மீது ஒரு பொதுக்குழு உறுப்பினர் குற்றச்சாட்டு சொல்றாரு. அண்ணா என்ன பண்ணிட்டாருன்னு கேட்டா, ஏன் திமுக இன்னைக்கு வரைக்கும் ஆலமரம் மாதிரி நிக்குது அந்த கட்சி அப்படின்னு கேட்டா, அண்ணா அந்த குற்றச்சாட்டு சொன்னே தலைவர் பதவியிலிருந்து, பொதுச்செயலாளர் பதவியிலிருந்து, சேர்ல இருந்து, பொதுக்குழு இருந்து கீழே வந்து உட்காந்துக்கிட்டாரு. வேற ஒருத்தரை கூட பொதுச்செயலாளர் கொஞ்ச நேரத்துக்கு உட்காருங்கன்றார். அந்த பொதுச்செயலாளர் உட்காந்து நாற்காலில் உட்கார சொல்றாரு. என்ன நான் ஏன் மேல குற்றச்சாட்டு வந்துருச்சு, இந்த குற்றச்சாட்டுக்கு நான் பதில் சொல்லி அந்த பதில் ஏற்றுக்கொண்டால் நான் மீண்டும் அந்த இடத்துக்கு போறேன். அதான் திமுக ஜனநாயகத்தின் நாட்டாங்கால், ஜனநாயகத்துடைய பூந்தோட்டம் திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா ஆரம்பிச்சு. உங்க மேல குற்றச்சாட்டை சங்கீதா அவர்கள், உங்களுடைய மனைவி குடும்ப நல நீதிமன்றத்தில் கூறியிருக்கிறார். நாடு முழு உங்களுக்கு கூடப்படுகிறது. உங்களை நம்பி
தப்போ சரியா ரசிகர் கூட்டம், ஒரு இளைஞர்கள் கூட்டம், படித்த கூட்டம் தான் வர்றான். அவன் உங்க மனைவி சங்கீதாவை தரக்குறைவா எழுதுறாங்க. நீங்க அதிகம் ஒரு இல்லறம் நடத்தியவர், 2 பேரும் காதலிச்சு திருமணம் முடிச்சீங்க. அதுபோல நீங்க வசதி இல்லாத காலகட்டத்தில், நீங்க இவ்வளவு பெரிய சூப்பர் ஸ்டாரா இல்லாத காலகட்டத்தில் அவங்க திரிசாவோட அழகா தான் இருக்கிறாங்க சங்கீதா. அவங்க உன்னையோட 100 மடங்கு பணக்காரங்க. அவங்க அன்னைக்கு உங்களை விருப்பப்பட்டு தானே மனம் விரும்பி தானே காதலிச்சிருக்கீங்க. அந்த நன்றி உணர்ச்சி இல்லையே. ஒரு நன்றி உணர்ச்சி மனசாட்சி இல்லாத ஒரு சைக்கோ தான் விஜய். இந்த நாட்டில் நடமாடக்கூடிய ஒரு ஜந்து விஜய். 41 பேர் இறந்து கிடக்குறான். நிருபர்கள் கேட்குறாங்க, சார் சார்ன்றாங்க. ஓடி போயிட்டேன். ஓடி போய் 3 நாளா தண்ணி அடிச்சு படுத்துக்கிட்டேன். அந்த இரங்கல் கூட உன்னால ஒரு பத்திரிகையில் இரங்கல் அறிக்கை கூட கொடுக்காம மனசாட்சி இல்லாதால் தானே. மக்களை நீ எப்படி பார்க்குற பண்ணி? கலைஞர் விசால சிட்டி பாபு சென்னையில் இறக்கப்படுகிறார். மதுரை சிறையில் சாத்தூர் பாலகிருஷ்ணன் இறந்து போயிட்டாரு. அன்னைக்கு கலைஞருக்கு டிரைவர் கூட கிடையாது. யாரும் வரமாட்டேன்றாங்க. நெருக்கடி நிலை காலகட்டம். சாத்தூர் பாலகிருஷ்ணனுக்கு இறுதி அஞ்சலி செலுத்த வேண்டும் என்று கலைஞர் முன்னாள் அமைச்சர், இன்னைக்கு கோயம்புத்தூர்ல அண்ணன் கண்ணப்பன் இருக்கிறார், அமைச்சராக இருக்கிறார். டிரைவர் கிடைக்காத அவரே கார் ஓட்டிட்டு வர்றாரு. அவர் வந்ததுக்கு முன்னாடி அவரை கைது பண்ணாங்க மிசால திரும்ப. அப்படி தன் தொண்டனை கூண்டு என்றால் மிசா நெருக்கடி காலகட்டத்தில், டிரைவரே இல்லாத காலகட்டத்தில் ஒரு அமைச்சர் சக அமைச்சராக ஒரு கார் ஓட்டிட்டு தன் தொண்டனுடைய இறுதி அஞ்சலிக்கு வந்துட்டு போனாரே கலைஞர். அதான் திமுக. 41 பேர் மரணத்திற்கு இன்னைக்கு அவங்க வீட்டுக்கு பதில் சொல்லாம அதை சுத்தி போயிட்டு வர, கரூர் போற, ஈரோடு போற, சேலம் போற, தஞ்சாவூர் போற. அப்போ உல்லாச முறையில் வாழக்கூடிய மனிதன் இப்ப என்னன்னா ஒரு கலாச்சாரத்தை சீரழிக்கிற மனைவிய உன் கட்சிக்காரனை விட்டு தரக்குறவா எழுத வர்ற. மாதர் சங்கம் கூட நம்முடைய கண்டிச்சிருக்காங்க. கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். என்ன பழக்கம்? உன் குடும்ப விவகாரம். அவங்களும் இதை வெளிப்படுத்தல. சங்கீதா பிரஸ் கோப்பை தெரியும். அதுல எப்படி செல்வம் முரசொலி செல்வம் வீட்டுக்கு இறந்து போனதுக்கு வந்துட்டாங்க. அப்ப திமுக தான் தூண்டி விட்டுச்சு. ஏண்டா ஒரு வீட்டுக்குள்ளேயும் போய் திமுக தான் தூண்டி விடுதோ? முரசொலி செல்வத்துடைய பேத்தியும் விஜயுடைய மகளும் லண்டன்ல படிக்கிறாங்க. அவங்களுக்கு தேர்வு அன்னைக்கு. அந்த தேர்வை ரத்து பண்ண முடியாது. அதனால நீங்க போயிட்டு வாங்கன்னு சொல்லி நம்முடைய விஜயுடைய மனைவி சங்கீதாவை அந்த பிள்ளையை அனுப்பிச்சு வச்சிருக்கு. அதுபோக முரசொலி செல்வம் எல்லோரும் அன்பா பழகக்கூடியவர். உங்க அப்பன் சந்திரசேகர் வந்தாரு எதுக்கு? செல்வம் இருந்ததுக்கு. அப்போ உங்க அப்பனுக்கும் திமுக உங்க அப்பனுக்கு தொடர்பா? என்ன கேட்குற? என்ன பேசுறீங்க? அணில் குஞ்சுகளா, தற்கூரிகளா? வாழ்க்கையை கெடுத்துறாதீங்க. சாகுறதுக்கு சொல்லுவாங்க. எமன் எருமக்கடால வர்றான்டா அந்த காலத்துல. இப்ப எமன் விஜய் உருவத்துல வர்றான்டா பாத்துக்கிடுங்க. இளைஞர்களே, இளைஞர்களை பெற்ற தாய்மார்களே, பெற்றோர்களே, விஜய் வீட்டை விட்டு பனையூர்ல கிளம்பியாச்சுன்னா 2 பணம். விஜய் கிளம்பி யாராவது பணம் இல்லாம போயிருக்காரா வீட்டுக்கு இது வரைக்கும்? இந்த நிகழ்ச்சியில் அது சொல்லுங்க, தமிழ்நாட்டு மக்கள் சொல்லுங்க. ஏன்னா நல்லவே இல்லை. கட்டின மனைவியை, இல்லற வாழ்க்கை வாழ்ந்த மனைவியை வீட்டை விட்டு துரத்தி அடிச்ச ஒரு கயவன் தன் தோளுக்கு மீது வளர்ந்த மகனுடைய வளர்ச்சியை கண்டு பாராட்டாமல், உச்சி முகராமல் அவனை விரட்டி வாழ்கின்ற ஒரு காட்டுமிராண்டி. மகளுடைய பருவ வயத்தை பார்த்து அவளை பார்த்து பார்த்து வளர்க்க பக்குவம் இல்லாத, பாசம் இல்லாத ஒரு மோசக்காரன். தன் தொண்டர்கள் மரணத்தை கண்டு ரசிக்கக்கூடிய ஒரு கொடியவன். அதனால தாய்மார்கள் இப்போ போனார் சேலத்துக்கு, 2 பேர் காலி. ஒன்று நெஞ்சு வலி, வெயில் வேற அடிக்குது, பயங்கரமா இருக்கு. பார்த்துக்கிறங்க, தேர்தல் நேரம். தாய்மார்களே, பெற்றோர்களே, நீங்களாம் எங்களுடைய கூட பிறந்த சகோதரன் சகோதரி மாதிரி உங்களை கேட்குறேன். பிள்ளைகளை படித்து ஆளாக்கியிருக்கீங்க. இன்னைக்கு திராவிட மாடல் அரசு வேலை வாய்ப்புகளை அள்ளி கொடுத்துக்கிட்டு இருக்கு. நாளை அமைய போகுது, கொடுப்பாங்க. பிள்ளைகளை படித்து வேலைக்கு அனுப்ப பாருங்க, கனவுகளை நிறைவேற்ற பாருங்க. விஜய் வெத்துருட்டு தான், சவுண்டு தான். ஆனால் மனசாட்சி இல்லாதவன். இன்னைக்கு பாருங்க, இவ்வளவுக்கு மத்தியில் ஒரு நெஞ்சு அழுத்தம் இருந்தால் இந்த பொண்ணோட உனக்கு தொடர்பு அப்படி சொல்லி கட்டின மனைவி
வழக்கு தொடுத்திருக்கும் போது ஊரே எச்சைக்காரி துப்பிக்கிட்டு இருக்கு. அவன் அந்த பெண்ணோட போய் நீ வந்து விவாகரத்து பண்ணிட்டு கூட அந்த பெண்ணோட திருமணம் முடிச்சுக்க, அதை பற்றி ஒன்றும் இல்லை. நான் அந்த பெண்ணை தவறாக பேச விரும்பலை. உங்களுக்குள்ள விருப்பம் இருந்தாலும் கூட முடிச்சுக்கிறேங்க. ஆனால் அதுக்கு வரைமுறை, நெறிமுறை, சட்ட முறையெல்லாம் இருக்குல்ல. எந்த நெறிமுறையும் நாங்கள் பார்க்க மாட்டோம். இங்கிட்டு சைமன் சொல்றாரு, என் மனைவி சொல்றா, எத்தனையோ மூஞ்சி முகரக்கட்டை இருக்கு, இந்த முகரக்கட்டையா பார்த்தேன்னு சொன்னா அப்ப எத்தனை பொம்பளையும் பாரு சொல்ற ஒரு கலாச்சாரம் சைமன் பரப்புற அவன் தம்பிகளுக்கு, இளைஞர்களுக்கு பரப்புறாங்க. அதான் வேதனையா இருக்கு. இந்த பக்கம் யார குற்றம் சொல்றானோ அப்படிதான் சொல்லிப்பாரு. நீ நீதிமன்றம் என்ன செய்ய முடியும்? இந்த மக்கள் என்ன செய்ய முடியும்? என் ரசிக குஞ்சுகளும் இந்த அணில் குஞ்சுகளும் தானா கூட மாதிரி என்னை மாதிரி வாழ்ந்து காட்டு. கட்டின மனைவி 2 பிள்ளைய பத்தி விரட்டி விடு. நல்லா கோடீஸ்வரர் வீட்டில் கல்யாணம் முடியும், பிள்ளைய பத்தி விரட்டுங்க, அப்புறம் எல்லோரையும் வாழ்ந்துக்கலாம். எப்படி வாழலாம்ன்ற மாதிரி ஒரு தவறான கலாச்சாரத்தை விஜய் பரப்புகிறார். அதே மாதிரி மரணத்தை கண்டு அஞ்சாதவனா இருக்கான். அவன் கூட்டத்துக்கு போனாலே 2 பணம் தான் பார்த்து நடந்துக்கிறது.